ராமதாஸ் கூட்டணி வந்து அதிமுக முடிஞ்சது மாதிரியே எல்லாரும் சொன்னாங்க. நான் சொன்னேன், ராமதாஸ் வந்து எடப்பாடி பழனிசாமியை ஸ்ட்ரெங்தன் பண்ண மாட்டார், வன்னிய கவுண்டர் வெள்ளாள கவுண்டரை ஸ்ட்ரெங்தன் பண்ண மாட்டார், ராமதாஸ் இஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட், வன்னிய கவுண்டர் வெள்ளாள கவுண்டரை ஸ்ட்ரெங்தன் பண்ண மாட்டார்னு ஓப்பனாக தான் சொன்னேன். நான் அங்கே ரைவலரி தெளிவாக இருக்குது. ஸோ அந்த ரைவலரியில் இவரை வீக்கன் பண்ண தான் ராமதாஸ் நினைப்பாருங்கிறது நம்ம சொன்னோம். அதே மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் மிகப்பெரிய வன்னியர் ஆதரவு பெற்ற பிறகு பாமக கூட கூட்டணி வச்சாருன்னா பெரிய பாமகவும் சின்ன பாமகவும் சேர்ந்துக்கிட்டு 70% அதர் காஸ்ட் முழுக்க ஸ்டாலின் முன்னாடி நின்றுவாங்க. அது 52லே காமராஜ் நடத்தி காட்டினது. ஸ்டாலின் அந்த மாதிரி வன்னியர்கள் அஃபண்ட் பண்ணி எங்கேயும் பேச மாட்டார். அப்படி துரைமுருகன் அண்ணே வாங்க, அண்ணே சொல்லுங்க அப்படி சொல்லி குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் வாங்க, ஆண்டிமடம் சிவசங்கரம் வாங்க, ஜெகத்ரட்சகன் ஐயா வாங்கன்னு சொல்லிக்கிட்டு வன்னியர்லையும் ஒரு ஷேர் எடுத்துக்கிட்டு நான் வன்னியரை கன்சால்டேட் பண்ணி ஸ்டாலின் பெரிய அளவுக்கு வட தமிழகத்தில் அந்த போலரைஸ் பொலிட்டிக்ஸில் ஜெயித்துருவாப்பில்.